கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூந்தலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமதாஸ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த ராமதாஸ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்டாய ஓய்வு பெற்றார். 6 மகள்கள் ஒரு மகனுடன் வசித்து வந்த ராமதாஸ் சொந்த வேலை காரணமாக கடந்த 30ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரில் வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். ராமதாஸை அந்த பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கே தீவிர சிகிச்சை பெற்ற ராமதாஸ் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரது உறவினர்கள் புதுச்சேரி பிம்ஸ் என்ற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு 2 நாட்கள் சிகிச்சை பெற்ற ராமதாஸ் சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமை காலை உயிரிழந்ததாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ராமதாஸ் உயிரிழந்ததாக உற்றார் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ராமதாஸ் வீட்டின் முன்பாக பந்தல் அமைக்கப்பட்டது. மேலும் உறவினர்கள் பலர் மாலை வாங்கி வந்தனர். இந்த நிலையில் மதியம் ஆம்புலன்ஸ் மூலம் பூந்தளூர் கிராமத்திற்கு ராமதாஸின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது ஆம்புலன்ஸில் இருந்து இறக்குவதற்கு முன்பாக ராமதாஸ் மூச்சு விட்டதை பார்த்து உடன் சென்றவர்கள் வியப்படைந்தனர். ராமதாஸின் மகள் மருத்துவராக இருந்து வரும் நிலையில் பரிசோதித்து பார்த்த அவர் தனது தந்தை இறக்கவில்லை, உயிருடன் தான் இருக்கிறார் என்றார். இதனால் அந்த பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ராமதாஸ் வீட்டின் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பந்தல் மற்றும் மலர் மாலைகளை அவரது உறவினர்கள் அங்கிருந்து எடுத்துச் சென்றனர். கண்ணீர் அஞ்சலி பேனர்கள் அகற்றப்பட்டன. தொடர்ந்து ஆசிரியர் ராமதாஸ் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். உயிரோடு இருப்பவரை உயிரிழந்து விட்டதாக பிம்ஸ் மருத்துவர்கள் தவறாக கூறியது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரளிக்க இருப்பதாக உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஹரிராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.